Yeah, 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 yeah. Helt plötsligt skillnaden är ju ett provare i livet. På huvudet så att det slås inte ut. Om det tar vi världar. Hi guys, நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கிறோம்? கொக்கோ பிளேநெட். ஈஸியாக அதில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் குட்டிஸை நீங்கள் கண்டிப்பாக குட்டுவாங்க. கொட்டி பக்கத்தில் இருக்கு இந்த பிளேயர்ஸ். என்ட்ரன்ஸ்லேயே அட்டகாசமான டாய்ஸ் வச்சுருந்தாங்க விளையாடுறதுக்கு. நான் குட்டி கார் எடுத்துட்டு ஜம்முன்னு உட்காந்துட்டேன். அப்படியே ஜாலியாக வெளியில் விளாண்டுட்டு இருந்தேன். அது குட்டி பசங்களுக்காக போட்டிங் ஏரியா வச்சுருந்தாங்க கைஸ். ஏன்னா தள்ளவே முடியல, டைட்டாக இருந்தது அந்த போட் பெடல். அப்புறம் அங்கே பெட்டிங் ஜூ வந்துச்சு. அங்கே இருந்த அனிமல்ஸ்க்குலாம் வேக்சினேஷன் போட்டிருந்தாங்க கைஸ். அதனால நான் தொடாமலே பார்த்தேன் பக்கத்தில் நின்றுட்டு. அப்புறம் கொஞ்சம் ஈமோ இருந்துச்சு, கோழி இருந்துச்சு, துளசி, வேப்பிலை மாதிரி மூலிகை செடியெலாம் வச்சுருந்தாங்க. வாழை மரம், மாமரம்லாம் இருந்துச்சு கைஸ். என்னை விட பெரிய பசங்களுக்கு. ஆனால் நான் எப்படி ட்ரைவ் பண்ண பார்த்தீங்களா? எப்படியோ ஃபினிஷ் பண்ணிட்டேன் கைஸ். இந்த கேஜ் மாதிரி செட்டப் இருக்கு இல்லையா, அது மேலேயும் நான் ஏறினேன் பார்த்தீங்களா? அப்புறம் பாருங்க, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஏரியா வந்துடுச்சு. இந்த ஸ்டெப்பில் போடலாம், என்ன இருக்குன்னு காட்டுறேன் வாங்க, ஃபாலோ மீ. இந்த அழகான வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆன உடனே நிறைய டாய்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. குட்டி கிச்சன் கூட இருந்துச்சு. அதில் நான் பால்பி வீட்டில் விளாண்டேன். அங்கே ஒரு ஒயிட் போர்டு இருந்துச்சு. எனக்கு இதான் எழுதுறது பிடிக்குமே, நான் எழுத ஆரம்பிச்சிடுங்க கைஸ். எவ்வளோ டாய்ஸ் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? இந்த வீட்டு விட்டு வெளியே வந்தோடனே ஸ்லைடுக்கான வழி இருக்கும் பார்த்தீங்களா? இப்போ நான் வந்துட்டேன். இங்கே தான் எனக்கு பிடிச்ச விஷயம் இருக்குது. வாங்க வாங்க காட்டுறேன். இங்கே பார்த்தீங்களா, கார் சர்வீஸ் சென்டர். நான் காரை சர்வீஸ் பண்ணுறேன் பார்க்குறீங்களா? அப்புறம் ஹாஸ்பிட்டல் செட்டப் வச்சுருந்தாங்க. ஒரு பாப்பாவுக்கு ஜுரம்னு சொன்னாங்க. அப்புறம் நைட் வெயிட்லாம் பார்த்து ஊசி போட்டு காமிச்சிட்டேன். பாப்பாவை சரி பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு சலூன் செட்டப். நிறைய மேக்கப் செட்டில் வச்சுருந்தாங்க. நான் ஜாலியாக ஃபன்னாக விளையாண்டுட்டு இருந்தேன். அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் செட்டப் காய். அது போலீஸ், நான் போலீஸ் ஸ்டேஷன் போட்டுட்டு நான் உள்ள போகிறேன் கைஸ். சிங்கத்துக்கிட்ட இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. அடுத்து ஃபன் கேம். எனக்கு பிடிச்ச ஏரியா ஃபன் கேம். நிறைய பால்ஸ்லாம் இருக்கும், ஸ்லைடு இருக்கும், ஸ்விங் இருக்கும். பாருங்க நான் எப்படி போகிறேன் பாருங்க. அந்த நிறைய பால்ஸ் இருந்ததுனால எனக்கு அடியே பண்ணல கைஸ். ஜாலியாக இருந்துச்சு. சரி பசிக்குது, நான் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் டீ கொடுக்க போகிறேன்.
ஃபஸ்ட்டு இந்த காய்ஸ் உங்களுக்கு டீ. அப்புறம் அம்மாவுக்கு அப்பாவுக்கும் நான் எல்லாம் சாங்ஸ் செஞ்சு தர போகிறேன். ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு நானும் அதை வாஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் அழகாக பவுலில் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அப்புறம் அதெல்லாம் அழகாக பவுலில் எடுத்துட்டு நான் அம்மா அப்பாவுக்கு கொடுத்தேன். அப்புறம் அங்கே அழகான பீட்சட் வச்சுருந்தாங்க. அப்போது அதை எப்படி கம்ப்ளீட் பண்ணணுன்னு எனக்கே தெரியல. அப்புறம் ஸ்டார்லாம் எங்கள் அப்பா சொல்லி கொடுத்தாங்க. எப்படி டேஸ்ட் எடுக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் நானும் கற்றுக்கிட்டு சூப்பராக டேஸ்ட் எடுத்தேன். எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்க காய்ஸ். ஃபைனலாக ட்ராம்பலின் ஏரியாவுக்கு போயிருந்தோம். நிறையா கலராக குட்டி ஸ்கொயர் அடுக்கி வச்சுருந்தாங்க. அதில் நானும் கலர்ஸ் அடுக்கி வச்சேன். போடு வீடியோக்கான ஆன்சர் விநாயகர் மகாபாரதம் எழுத உதவி செஞ்சாரு. இந்த வார்த்தைக்கான கொஷின், இந்த உலகத்திலேயே ரொம்ப பாயிண்ட்ஸான ஃபிஷ் ஃபுட் எது? ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளோதான், பிளேயிங் டைம் முடிஞ்சிச்சு. அப்போ கூட கல்யாணம் ஆச்சு. பாய் பாய் இஷ்கியல் சராஞ்சே.